வணக்கம் நண்பர்களே, மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 5. மரங்களோடு பேசுங்கள் கட்டி தழுவுங்கள். இதுதாங்க இன்னைக்கு தலைப்பு. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நமக்கு எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, மன அழுத்தம், பயம், பதட்டம், இந்த மாதிரி மன பிரச்சனைகள் எல்லாம் எதனால் வருதுன்னா நம்மளுடைய எமோஷனில் நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஷேர் பண்ணி அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடம் இல்லாத போது தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாகுது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் அதுவே நாள்பட்ட பிரச்சனையாக மாறுது. அதனால்தான் எல்லா விதமான வியாதிகளும் கூட அதனால்தான் நாள்பட்ட பிரச்சனையே வியாதியாக மாறுது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் கடவுள் எவ்வளவோ விஷயங்களை நமக்காக செய்து வச்சிருக்கார். அதில் ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் மரங்கள். நீங்கள் மரங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை கடவுள்னு கூட சொல்லலாம். நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு இந்த மரங்கள் கொடுக்குது. அது கொடுக்காத விஷயங்களே இல்லை. அதனால்தான் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அது கொடுக்கக்கூடிய உணவுகள் ஆகட்டும், அது கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆகட்டும், அது கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தான் நம்ம மனித வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை. ஸோ அது இயற்கை கடவுள்னு சொன்னால் மிகையாகாது. இந்த மாதிரி மரங்களை நம்ம எப்பவுமே நம்ம ஒரு ஃப்ரெண்டா, நம்ம எத்தனையோ பெட்ஸ் வளர்க்குறோம், எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம். ஆனால் பல நேரங்களில் மனிதர்களை நம்மளால் ஜட்ஜ் பண்ணவும் முடியறதில்ல, அந்த ஒரு உள் உணர்வோடு பேசவும் முடியறதில்லை. ஆனால் நீங்கள் மரங்கள் எடுத்துக்கோங்க, அதுகளுக்கும் உணர்ச்சி இருக்குதுங்க. அதுகளுக்கும் எல்லா ஃபீலிங்கையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனசு இருக்குது. ஸோ ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தெரப்பின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் மன அழுத்தம், மன பிரச்சனைகள், சோர்வு இதெல்லாம் இருக்கும்போது மரங்களை போய் பார்த்து ஹாப்பியாக பேசி கட்டி தழுவுவாங்களாம். அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இருக்கும். அந்த விஷயத்தை ஒவ்வொரு மனிதரும் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பதட்டம், பயம், மனசோர்வு, ஒரு விதமான ஏக்கம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போகிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும்.